This video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. அனைவருக்கும் ஆரூர் புகழேந்தின் அன்பு வணக்கங்கள். நாம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து நிறைய கதைகளையும் உண்மை சம்பவங்களையும் பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி உலகத்தில் ஒரு 1000 பணக்காரர்கள் பட்டியல், முதல்ல இருக்கக்கூடிய 1000 பணக்காரர்களை பட்டியல் எடுத்தோம் அப்படின்னா அதில் ஏறக்குறைய 1000வது இடத்தில் இருக்கக்கூடிய அல்லது 1000வது இடத்திற்கு நெருங்கக்கூடிய ஒரு நபர் யார் அப்படின்னு கேட்டால், நைஜீரியா நாட்டை சேர்ந்த ஃபெமி ஒடெடோலோ அப்படிங்கிறவர் ஏறக்குறைய அந்த இடத்தை நெருங்கிட்டு இருக்கிறார். ஆனால் உலகத்திலேயே மகிழ்ச்சியான பணக்காரன் யார், முதல்ல இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா அந்த ஃபெமி ஒடெடோலோ அப்படிங்கிறவர் தான் உலகத்திலேயே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய முதல் பணக்காரன் அப்படிங்கிற சிறப்பை பெற்றிருக்கிறார். ஒரு முறை ஒரு தொலைக்காட்சி நிருபர் அவர்கிட்ட பேட்டி கேட்குறாங்க, உலகத்திலேயே மகிழ்ச்சியான பணக்காரர் அப்படிங்கிறது நீங்கள் தான் சொல்கிறாங்க, இது எப்படி சாத்தியமானுச்சு அப்படிங்கும்போது அதற்கு அவர் சொன்ன பதில்தான் இன்றைக்கு எல்லோருக்கும் தேவையான ஒரு பதிலாக இருக்குது. அவர் சொல்கிறாரு, நான் மகிழ்ச்சியினுடைய 4 படிநிலைகளை கடந்து வந்திருக்கிறேன். அது என்ன 4 படிநிலை அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு சொல்கிறார், முதல் நிலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகிழ்ச்சி என்பது செல்வத்தை பணத்தை குவிக்கிறதில் தான் இருக்குன்னு நான் முதல்ல நினச்சிக்கிட்டு பணத்தை சம்பாதிக்க ஆரம்பித்தேன். ஒரு குறிப்பிட்ட காலம் ஆகுது, என்னிடம் நிறைய செல்வங்கள் சேர்ந்தது, ஆனால் நான் எதிர்பார்த்த மகிழ்ச்சியை அந்த செல்வத்தால் கொடுக்க முடியல. உடனே எனக்கு 2வது விஷயம் தோணுச்சு, இந்த பணத்தை சேகரிப்பது மட்டும்தான் மகிழ்ச்சி இல்லை, இந்த பணத்தை வைத்து ஆடம்பரமான விலை உயர்ந்த பொருள்களை வாங்கினா தான் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும்னு நினச்சி நான் மதிப்புமிக்க ஆடம்பரமான பொருள்களை எல்லாம் வாங்கினேன். ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகு இந்த ஆடம்பரமான பொருள் வாங்குவதனால் மகிழ்ச்சி கிடைக்காது அப்படிங்கிற உண்மையை எனக்கு கொஞ்சம் லேட்டாக தான் தெரிஞ்சுது. உடனே நான் 3வது ஒரு விஷயத்தை யோசித்தேன், செல்வத்தை சேகரிப்பதில் மகிழ்ச்சி இல்லை, ஆடம்பரமான பொருள்களை வாங்கினால் அதுலேயும் மகிழ்ச்சி இல்லை. உடனே எனக்கு 3வது ஒரு விஷயம் தோணுச்சு, பெரிய பெரிய திட்டங்களை தீட்டினால்தான் நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நைஜீரியா ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய 95% டீசல் சப்ளை செய்யக்கூடிய அந்த உரிமை என்னட்ட இருந்தது. ஆசியா பகுதிகளில் கப்பல்கள் நான் வாங்கி விட்டேன். இப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய திட்டங்களை தீட்டினா தான் மகிழ்ச்சி இருக்கும்னு நினச்சேன். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அந்த விஷயத்துலேயும் எனக்கு மகிழ்ச்சி இல்லை அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். 4வது ஒரு விஷயம் நடந்தது. என்ன அப்படின்னு கேட்டால், செல்வம் இருக்கக்கூடிய என்னிடம் என்னுடைய நண்பன் ஒருத்தவன் அவன் ஒரு விஷயத்தை என்கிட்ட சொன்னான். ஒரு 200 ஊனமுற்ற பிள்ளைகள் இருக்கிறாங்க, அந்த 200 ஊனமுற்ற மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு நீங்கள் சக்கரை வண்டி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் 200 சக்கரை வண்டியை நான் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்துட்டேன். உடனே என்னுடைய நண்பர் சொன்னார், இதை வாங்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, இந்த 200 நாற்காலி சக்கரை நாற்காலியை நீங்களே என்ன பண்ணுங்க அப்படின்னா குழந்தைகள்கிட்ட கொண்டு உங்களுடைய கையாலேயே கொடுங்கன்னு சொன்னாங்க. உடனே நான் பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லாமல் இரட்டை சிந்தனையோடு தான், எனக்கு நேரில் கொடுக்கறதுக்கு எனக்கு 100% விருப்பம் இல்லை. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரட்டை சிந்தனையோடு தான் நான் கொண்டாந்து கொடுக்க வந்தேன். அப்போ 200 நாற்காலிகளையும் கொடுத்த உடனே அதில் உள்ள குழந்தைகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த சக்கரை நாற்காலி மேலே ஏறி மகிழ்ச்சியாக சுற்றி வந்தாங்க. அதை பார்க்கின்ற போது எனக்கு ஒரு அளவு கடந்த மகிழ்ச்சி வந்தது. அது மட்டும் இல்லாமல் நான் அந்த இடத்துல இருந்து விலகி கிளம்பலான்னு புறப்படும் போது ஒரு குழந்தை என்னுடைய காலை பிடித்து கொண்டது. அந்த குழந்தை காலை பிடித்த உடனே நான் புன்னகையோடு அந்த குழந்தையை பார்த்தேன். காலை விடுமான்னு சொன்னேன். அந்த குழந்தை விடுவதற்கு தயாராக இல்லை. அந்த குழந்தை வேறு ஏதாவது நம்மக்கிட்ட எதிர்பார்க்குது போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு, உனக்கு வேறு ஏதாவது வேணும்னா சொல்லுமா அப்படின்னு சொன்னேன். உடனே அந்த குழந்தை, உங்கள் முகத்தை என்னுடைய மனதில் நான் பதிய வைக்க விரும்புகிறேன்,
ஏனென்றால் நாம் 2 பேரும் சொர்க்கத்தில் சந்திக்கும்போது உங்களுக்காக கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி உங்களுக்கு தேவையான பொருளை நான் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு அந்த புன்னகையோடு அந்த குழந்தை சொன்னது எனக்கு மகிழ்ச்சி என்பது 4வது இடத்துல தான் புரிஞ்சுது. செல்வத்தை சேர்ப்பதில் மகிழ்ச்சி இல்லை, விலை உயர்ந்த பொருள்களை வாங்குவதில் மகிழ்ச்சி இல்லை, பெரிய பெரிய திட்டங்களை தீட்டுவதில் மகிழ்ச்சி இல்லை. ஆனால் நம்மளிடம் இருக்கக்கூடிய பணத்தை வைத்து அடுத்தவர்களுக்கு உதவி செய்கின்ற போது அவர்களுடைய முகத்தில் ஏற்படக்கூடிய அந்த சந்தோஷமான ஒரு நிகழ்வு தான் நமக்கு மகிழ்ச்சியை தரும் அப்படிங்கிற உண்மையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் செல்வம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், அது எப்போ சார் பயனுடையதாக மாறுது அப்படின்னா, நம்மிடம் இருக்கக்கூடிய பணம் அடுத்தவர்களுக்கு பயன்படுகின்ற போது அது கண்டிப்பாக மகிழ்ச்சியுடைய பொருளாக மாறும். நன்றி, வணக்கம்.